ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 102வது சங்கீதம் 16வது வசனம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஆம் தேவ ஜனமே, திக்கற்று அனாதையாய் ஆதரவற்று இருக்கிறீர்களா? உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், அவர்கள் ஜெபத்தை தள்ளாமல் அவர்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? உடனே அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அனாதையாய் இருக்கிறேனே, எனக்கு யாருமே துணை இல்லையே, எனக்காக பேசுகிறவர் யாரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். உங்கள் விண்ணப்பங்களை, உங்களுடைய வேண்டுதல்களை தேவ சமூகத்தில் தெரியப்படுத்தும் பொழுது அதை அலட்சியம் பண்ணாதவராய், அதை அலட்சியம் செய்யாதவராய், அதை அசட்டை பண்ணாதவராய், அதை மறுதளிக்காதவராய் கர்த்தர் இருந்து அவர் என்ன செய்கிறார்? அப்படியே நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனமே, பாருங்கள், நாயின் ஒரு விதவை தன்னுடைய ஜெபத்தை எப்படி தெரியப்படுத்தினார்? அவளுக்கு இயேசு என்று யாரையாவது தெரியுமா? தெரியாது. ஆனால் அவர் தன் கண்ணீரினால், தான் வடித்த கண்ணீரினால் அவள் கடவுளை நோக்கி பார்த்தாள். அப்பா, எனக்கு இருந்த இந்த ஒரு மகனை நான் இழந்து விட்டேனே என்று சொல்லி அவள் அழுகிற பொழுது இயேசு தானாக முன்வந்து அவளுடைய மகனை உயிரோடு எழுப்புகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, அப்படி நாயின் ஒரு விதவைக்கே கர்த்தர் உதவி செய்தார் என்றால், கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிற, கர்த்தரை அறிந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் உதவி செய்யாமல் இருப்பாரா? எனவே உங்கள் ஜெபங்களை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்கள். எப்பொழுதும் புலம்பாதிருங்கள். எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்கிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் அனாதையாய் இருக்கிறேன், நான் நிர்கதியாய் நிற்கின்ற சொல்லி சொல்லாதீர்கள். உங்களை படைத்த தேவனே உங்களுக்கு துணையாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். புலம்பலை மூடி வையுங்கள். ஆனந்த களிப்பு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா, எங்கள் புலம்பலை ஆண்டவரே நாங்கள் மாற்றி, எங்களுடைய வேதனைகளையும் எங்களுடைய துக்கங்களையும் அறிந்த தேவன் எங்களுக்கு ஒருவர் உண்டு என்று சொல்லி ராஜா, இதோ நாங்கள் அனாதைகள் அல்ல, ஆதரவற்றவர்கள் அல்ல என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். உண்மையே நாங்கள் நம்புகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் எங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah.